நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2024 வருடம் செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி, குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 13ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. யாரை வழிபடலாம்? சிவபெருமானை வழிபட என்ன தெளிவு உண்டாகும்? இன்று யாருக்கெல்லாம் திடீர் யோகம் காத்து கொண்டிருக்கிறது பார்க்கலாம் வாங்க. மேசராசி அன்பர்களே, பழைய சொத்துக்களை மாற்றி அமைப்பீர்கள். நிர்வாக துறைகளில் மதிப்பு மேம்படும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். இலக்கிய பணிகளில் ஈடுபாடு ஏற்படும். ரிஷபராசி அன்பர்களே, குடும்ப பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். கல்வி பணிகளில் மேன்மை உண்டாகும். கால்நடை வியாபாரத்தில் லாபம் மேம்படும். புதிய வாகனம் மற்றும் வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் உண்டாகும். மிதுன ராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்கள் மூலம் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையும். புதிய முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கும். திட்டமிட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள். கடகராசி அன்பர்களே, உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு கூடும். குறுகிய தூர பயணங்களின் மூலம் மனதளவில் மாற்றம் ஏற்படும். ஆபரண சேர்க்கை உண்டாகும். அக்கம் பக்கம் இருப்பவர்களுடன் அனுகூலம் உண்டாகும். சிம்ம ராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும். சிந்தனை போக்கில் மாற்றம் உண்டாகும். உடலில் ஒருவிதமான அசதிகள் ஏற்பட்டு நீங்கும். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். கன்னி ராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். எதிலும் கோபமின்றி செயல்படவும். மற்றவர்களை குறை கூறுவதை தவிர்க்கவும். உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். துலாம் ராசி அன்பர்களே, வரவுகளால் சேமிப்புகள் அதிகரிக்கும். பழைய பிரச்சனைகளை மாறுபட்ட விதத்தில் தீர்வு காண்பீர்கள். வித்தியாசமான மின்னணு பொருட்களை வாங்குவீர்கள். தம்பதியர்களுக்குள் நெருக்கம் ஏற்படும். விருச்சிக ராசி அன்பர்களே, உடன் இருப்பவர்கள் பற்றியும் உலக வாழ்க்கை பற்றிய புரிதலும் மேம்படும். உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் அமையும். இழுபறியான தனவரவுகள் கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, தொழில் நிமித்தமான முயற்சிகள் ஈடேறும். புதிய முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும். நெருக்கமானவர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். மனதில் புதிய தேடல் பிறக்கும். மகர ராசி அன்பர்களே, எதிலும் திட்டமிட்டு செயல்படவும். வியாபாரத்தில் அலைச்சல்கள் மேம்படும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும். விளையாட்டான பேச்சுக்களை தவிர்க்கவும். கும்பராசி அன்பர்களே, குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சி பிறக்கும். வாகனம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். தேவைக்கேற்ப வரவுகள் உண்டாகும். வெளியூர் தொடர்புகளால் ஆதாயம் அடைவீர்கள். மீனராசி அன்பர்களே, உத்தியோகம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். தடைப்பட்டு வந்த தனவரவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். கடன் தொடர்பாக எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் கிடைக்கும். உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மூலம் இழுபறியான செயல்களை செய்து முடிப்பீர்கள்.